அன்பான தமிழ் உள்ளங்களை உங்கள் டிவைன் லைட் டெரட்டர்ஸ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். உங்கள் காதல் வாழ்க்கையில் கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காண்டாக்ட் பண்ணால் அது என்ன மாதிரி காண்டாக்டாக இருக்கும், இல்லை அதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போது நியர் ஃப்யூச்சரில் ஐம் நாட் சீயிங் எனி காண்டாக்ட், பட் என்ன எனர்ஜி இது கிளாரிஃபை பண்ணுதுன்னா, இந்த பெண் எனர்ஜி வந்து நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய டைம். நீங்கள் வந்து உங்களோட காதல் வாழ்க்கையில் சரியாக தான் போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷன் சரியாக தப்பா அப்படின்னு ஏதாவது குழப்பம் இருந்தால் யூஆர் இந்த ரைட் கனெக்ஷன். இந்த கனெக்ஷனெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு தேவை ஸ்ட்ரென்த். இந்த பெண் எனர்ஜிக்கு ஸ்ட்ரென்த்து தேவை. ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் கவனம் செலுத்தணும். அது அடுத்தது உங்களுக்கு ஒரு புது பாதை தெரிய போகிறது. அதுதான் இப்போதைக்கு. இப்போது நியர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதுதான். இந்த பெண் எனர்ஜிக்கு ஏதாவது காண்டாக்ட் வருமா அப்படின்னா, இப்போது கொஞ்ச நாள் இந்த ஒரு 30 days அப்படின்ற டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டில் இல்லை. பார்க்கலாம் வேறு என்ன பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது உங்களை கடவுள் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது உங்களோட கரியரில். அதே சமயம் இந்த கனெக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு குழப்பங்கள் எதுவும் வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கனெக்ஷன் எல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. பிளாக்கேஜஸ் என்னென்னு சொன்னேன். எவ்வளோ கார்ட்ஸ் வெளியில் வந்து விழுந்திருக்கு. அதாவது இந்த பிளாக்கேஜை ரகசியமாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இந்த கெட்டவங்க மேபி இந்த எனர்ஜியை நான் பிக் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பெண் எனர்ஜி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆண் வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அடுத்தது அதுதான் இப்போ பிளாக்கேஜாக இருக்குது. இந்த ஆண் வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த டிசீட் வந்து அவங்க யாராவது ஏமாற்றி இந்த ஆணை வந்து இந்த ஃபினான்ஷியல் ட்ரபுளில் கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னா அந்த ரகசியம் வெளியில் வந்துடும். இதெல்லாம் எதுக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நல்ல கார்ட்ஸ் அத்தனையுமே வந்து ரிவர்சலில் வருது. ஹீலர் ஆஃப் த கார்ட்ஸ், அப்புறம் இன்ட்யூஷன் ட்ரஸ்ட் பண்ணுறது, டோர் டு ரொமான்ஸ், அப்புறம் டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ். இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கெட்டவங்க ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள், ஒரு ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆணோட வாழ்க்கையில். இந்த பிளாக்கேஜ்லாம் ஏன் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆண் வந்து அவங்க போயிட்டுருக்க கஷ்டத்தில், இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து இந்த காதல் வாழ்க்கையில் முன்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன் அதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கெட்டவங்க, அதாவது இந்த காமிக் எனர்ஜிஸ் வந்து நான் ஷஃபில் பண்ணும்போது அந்த கார்ட்ஸ் வந்து ஈஸியாக வரல. எவ்வளோ நேரம் நான் போராடினதுக்கப்புறம் தான் இந்த கார்ட்ஸ் வந்தது. ஸோ இதில் பிளாக்கேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சைன்ஸ். உங்களோட ஹீலிங் எனர்ஜியை யாரோ பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா நடக்குது. ஸோ ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் குழப்பிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நான் கேண்டில் லைட் பண்ணிவிட்டு திரும்ப வரேன். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சயின்ஸ். இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சயின்ஸ். இப்படி தான் உங்களுக்கு சயின்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த பெண் எனர்ஜி வந்து டோன்ட் லூஸ் ஹோப். உங்கள் நம்பிக்கை விட்டுற வேண்டாம். இது வந்து எல்லாமே இந்த ஆணை குழப்பி விட்டு இந்த காதலை நோக்கி போக விடாமல் இருக்கிறதுக்கு செய்கிற விஷயம். அடுத்து இந்த ஆண் ஹீல் ஆகக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் நான் என்ன இங்கே பார்க்குறேன்னா, இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை பற்றின எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து உங்களை ரொம்ப ப்ரீஷியஸாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், உங்களோட ஏதாவது இந்த ஆணோட லக்கு, என்ன சொல்கிறது, இந்த ஆணோட எதிர்காலம், நம்பிக்கை, அதாவது ஹோப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெண் எனர்ஜி தான். அதனால தான் கடவுள் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக நிற்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது நீங்கள் இந்த பெண் வந்து உமன் ஹோல்டிங் அ ஹார்ட். அதாவது உங்களுக்கும் இந்த காதலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் உங்களை நேசிக்கிறவங்க மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்கீங்க. இந்த அன்புலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணும்போது அட்டாச்மெண்ட் வருது. அது அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் அட்டாச்மெண்ட். அதை இந்த ஆண் வந்து விடுற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சுற்றிகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்டாச்மெண்ட் தான். அவங்க பொருளாதார சூழ்நிலையினால் தான் இப்போ வந்து உங்களுக்கு கிட்ட வரல. இந்த கனெக்ஷனில் நோ கான்டாக்ட் இருக்குது. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். உங்கள் ஹார்ட், அதாவது நீங்களோ இந்த ஆண் எனர்ஜியோ 2 பேருமே உங்களோட ஹார்ட்டை ஹீல் பண்ணணும். அடுத்தது உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணி வேலை செய்யணும். நீங்கள் வந்து இந்த கெட்டவங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் 2 பேரும் உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெட்டவங்க ஏதாவது இந்த ஆணை குழப்பறதுக்கோ
இல்லை ஏதாவது திருட்டு வேலை பண்ணியிருந்தாலோ அது வந்து வந்துடும். ஏன்னா அந்த டிசீட் வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வந்திருக்கு. ஸோ அது கண்டிப்பாக வந்து அந்த கெட்டதை வந்து பிளாக் பண்ணிடும். இதுதான் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம். ஓகே, இந்த லாங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 2 கார்டு ஒன்றா தான் வந்தது. நான் இப்படி எடுக்கிறேன். இதுதான் இந்த கனெக்ஷனோட எதிர்காலம். எதிர்காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கனெக்ஷனை, இந்த கான்ட்ராக்டை, இந்த கல்யாணத்தை இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்க யூனியனை தள்ளி போட்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு சூறாவளி போயிட்டுருக்கு. இந்த சூறாவளி உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெட்டவங்க, இந்த காமிக் பீப்புள்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இது கண்டிப்பாக இந்த இன்யாங் எனர்ஜி வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இல்லை அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. உங்களை போட்டு இந்த கனெக்ஷனுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்க நினைக்காதீங்க. எல்லா ரீடிங்கும் எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் கண்டினியூஸாக நிறையா ரீடிங்ஸ் போடுறேன். ஒரு சிலது லவ்வர்ஸ்க்கு பொருந்தும், ஒரு சிலது ட்வின் ஃப்ளேமுக்கு பொருந்தும். மோஸ்ட்லி இங்கே இந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேமை தான் ரெஃபர் பண்ணியிருக்கு. இல்லை சோல்மேட் கனெக்ஷன். நீங்கள் அந்த கனெக்ஷனில் இருந்தால் மட்டும் எல்லாத்தையும் உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதில் கண்டிப்பாக நல்ல நல்ல கைடன்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. பட் அட் ப்ரெசன்ட் இந்த கெட்டவங்க இந்த ஆண் வாழ்க்கையில் நிறையா ஃபினான்ஷியல் பிரச்சனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இந்த லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் நிச்சயமாக வந்து கல்யாணத்தில் முடியும். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்யாங் எனர்ஜி. நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் தான். அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்க சூழ்நிலையிலேருந்து என்ன வரும்னு பார்க்கலாம். நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. பிளாக்கேஜஸ் தான். இப்போது அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் ஆங்ஷியஸாக இருக்கிறனால தான் இந்த பிளாக்கேஜ் நடக்குது. இந்த ஆணுக்கு வந்து என்ன நடக்கும், அது சூறாவளியில் சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது சூறாவளியிலேருந்து வெளியில் வர்றது தான் எண்ணம் இருக்குமே தவிர, இந்த சூறாவளிலேருந்து யாராவது எட்டி பார்த்து இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது வந்து பக்குவப்பட்ட ஆணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த ஆண் வந்து இப்போ தான் வந்து ஹீல் ஆகிட்டுருக்கு கேரக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்து அபவ் ஆவரேஜ்னு கூட நான் சொல்ல மாட்டேன், டு பி ஃப்ரேங்க். அவங்க வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அந்த கற்றுக்கிறதுனால தான் அவங்களால இப்போ இந்த என்ன சூறாவளி நடந்தாலும் நம்ம பண்ணுற கடமையை நம்ம பண்ணணும். அடுத்தது இந்த ஆங்ஸைட்டி தான் பிளாக்காக இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஹீலர் ஆஃப் த ஏஜஸ் இது இப்போ வந்து அப்ரைட்டில் பாட்டம் டிக் எனர்ஜியாக வந்திருக்கு. அப்போது இந்த ஆங்ஸைட்டிலேருந்து இந்த ஆண் எனர்ஜி நிச்சயமாக வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ அந்த ஆண் எனர்ஜி ஒரு ஆங்ஷியஸ், அதாவது அவங்கள குழப்பத்தில் ஆழ்த்துற இல்லைனா பயப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. மேபி இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸாக இருக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சர் என்னாகும் அப்படிங்கிற கவலையாக இருக்கலாம். இது இந்த பெண் என்ன பண்ணணுங்கிறதுக்கான கைடன்ஸ். இப்போ இந்த பெண் எனர்ஜி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வேலையை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ரிசர்ச் ஒர்க் இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் டூ தட். இல்லை அப்படின்னா புது ப்ரொஃபஷன், நாலேஜ் கெய்னிங் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனில் இருக்க மண்டையை தூக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது ப்ரொஃபஷனலாக என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் உங்களுக்கான இப்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன எக்ஸாக்ட் ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்க்குறேன். வாட் வில் ஹேப்பன் இன் தி ஃப்யூச்சர் ஸ்பிரிட்ஸ்? What will be the future of this connection? டோர் டு ஸ்பிரிட், அதாவது இந்த ஆணுக்கு வந்து ஒரு ஹீலிங் கண்டிப்பாக வரும். இந்த கெட்டதுலேருந்து அந்த ஆண் வந்து ஹீல் ஆகி வெளியில் வந்துடுவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் இந்த கனெக்ஷன்லேருந்து அவுட்கம் இங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. கண்டிப்பாக கல்யாணம் இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, கோட்ஷிப் அந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி கூட நடக்கலாம். பட் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட போகிறீங்க நியர் ஃப்யூச்சரில், அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது இந்த ஆண் எனர்ஜி இந்த பிரச்சனைகள்லேருந்து ஹீலாகி வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த துரோகங்கள் வந்து இந்த துரோகத்தினால தான் இப்போ அந்த ஆணால் வேறு இதை பற்றி யோசிக்க முடியல. அடுத்தது இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இதனால தான் இங்கே இப்போது பிளாக்கேஜ். அதனால தான் உங்கள்கிட்ட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நீங்கள் இப்போது உங்களை நீங்கள் நேசிக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. வேறு எதை பற்றியும் இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பெண் எனர்ஜிக்கு இதுதான் கைடன்ஸ். இந்த ஆண் வந்து கூடிய சீக்கிரம் வருவாங்க. ஆனால் அவங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு தான் வர முடியும். ஏன்னா சூறாவளியில் இருக்கும்போது யாராலையும் பெருசாக எதையும் பார்க்க முடியாது. ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சூறாவளி அப்படின்னோடனே டவர் கார்டு வருது. பெரிய பெரிய பிரச்சனைகள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பெரிய பெரிய டவர்ஸ். அதாவது
கம்ப்ளீட்டாக உடஞ்சி செதுறது. அதனால தான் இங்கே டவர் கார்ட் ஸ்டோன் வார்னிங் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ இது பெண்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ஏன் இந்த ஆணுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச தவறுகள், இந்த பெண்ணை பார்க்காம விட்டது, இந்த கனெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்தது, காசு பின்னாடி ஓடினது, சொன்னதை கேட்கல, ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்கல, எதையும் லிசன் பண்ணல, பிகாஸ் ஆஃப் ப்ரைட். அதனால தான் இந்த ஹேங்க்டு மேன். அதனால தான் கடவுள் வந்து கட்டி தொங்க விட்டுட்டார். இப்போ கடவுள் மேலே குறப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் வாலண்டியராக இந்த ஆண் எனர்ஜி என்ன சொல்கிறது, வாலண்டியராக விலைக்கு வாங்கின விஷயங்கள். ஓவர் கான்ஃபிடென்ஸ் அழகாக சொல்லலாம்னா, அதாவது அதீத நம்பிக்கை. எப்போவும் வந்து நம்பிக்கை வந்து அளவாக, எதுவுமே அளவாக இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷயம்னு அழகாக சொல்லி வச்சுருக்காங்க நம்ம தமிழில். எந்த விஷயம், அது காதலாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் அட்வைசர், உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கார்டியன், உங்களை தாண்டி தான் எல்லாமே. அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யாருமே உங்களை அசைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. நான் ஏன் இங்கே இன்னொன்று பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரென்த் கார்டு. இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் கார்டையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அழகாக வருது. ஸோ இதை தான் இப்போது இந்த பெண்கள் கேட்க வேண்டியது. நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நேற்று பார்த்தோம். நான் ஏன் இந்த ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னா, கான்டாக்ட் வருமா, வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கலாம். உங்களுக்கு ஃபோன் கால் வந்து உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் அப்படி ஆகிடுமா அப்படின்னா இல்லை, அது வந்து 30 டேஸில் நடக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். அதை வந்து கடவுள் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து ஏன் இந்த தள்ளி போடுதல் நடக்குது அப்படின்னா, காமிக் சைக்கிள்ஸ் ஆர் எண்டிங். இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு, வேர்ல்டு கார்டெலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கர்மா நம்மளை விட்டு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த ஒரு பிரேக்கை வந்து நீங்கள் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சூழலில், இந்த குழப்பத்தில் இந்த பெண்கள் வந்து போய் சிக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறது கடவுளோட எண்ணம். அதனால தான் பெண்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஆணை வந்து வறுத்துட்ருக்கார் கடவுள். ஏன்னா இந்த ஆண் வந்து பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணலை. பார்த்தீங்களா, திரும்ப இந்த இன்யாங் எனர்ஜி தான் இங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பெண்களே, இந்த காதல் வந்து அருமையான காதல் தான். நீங்கள் நினச்சிட்ருக்க அந்த ஆணும் சரி, இல்லை நீங்களும் சரி, ஒரு அருமையான ஜீவன். இது வந்து காமிக் லெசன்ஸ். உங்கள் கற்றுக்க வேண்டிய லெசன்ஸை கற்றுக்கல, பட் கற்றுக்குவாங்களான்னா கண்டிப்பாக 100% கற்றுக்குவாங்க. இந்த பெண்களுக்கு வந்து ஏதாவது கட் ஃபீலிங் தெரிஞ்சுது, இல்லை ஏதாவது உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே அப்படியே தான் நடக்கும். அதனால் இந்த பெண்கள் வந்து ஏதாவது சொன்னாங்களா, இந்த ஆண் கேளுங்க. ஏன்னா அந்த பெண் வந்து ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதாவது பத்ரகாளி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா துர்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி தான் நம்ம இதில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த பெண்ணும் துர்கா தேவி. கெட்டதை ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. கெட்டதை அழிக்கக்கூடிய சக்தி இந்த பெண்ணுக்கு இருக்குது. அதனால் இந்த பெண்ணை எவ்வளோ போற்றி பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ போற்றி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு இந்த ஆணுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்தராக அந்த டிசீட் எனர்ஜி தான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் நம்மளுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கிடைக்குதாங்க. பாட்டம் டெக் கார்டு பார்த்திங்கன்னா டாட்டர் ஆஃப் கப்ஸ். அதாவது இந்த பெண்கள் வந்து இப்போது இந்த காதலில் முழு வீச்சில் இறங்க வேண்டாம். இல்லைன்னா ஒரு யங் ஃபீமேல் எனர்ஜி, அதாவது ஒரு சின்ன வயசு பெண் வந்து இப்போது அந்த ஆணோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. அது 2 விஷயந்தான். பிரச்சனையாக இருக்கலாம். அவங்கள சுற்றி தான் இப்போ வந்து ட்ராமா போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ராமா முடியுமானா நிச்சயம் முடியும். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் சோர்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் சோர்ட்ஸ். அதாவது உண்மைகளை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு எண்ணம், அதுக்கான யூனிவர்சல் சப்போர்ட் எல்லாமே இந்த ஆணுக்கு கிடைக்கும். ஸோ உண்மைகள் வந்து நிச்சயம் வெளியில் வரும். இந்த ஆண் பார்த்திங்கன்னா டெவில் எனர்ஜி. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவில் எனர்ஜி தான். இந்த டிசீட் யார் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜந்து, இந்த வந்து மனித இனத்தில் சேராத ஒரு ஜந்து வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்கு. அடுத்தது டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து பிளாக்கேஜாக வருது. இந்த பேய் வந்து என்ன ட்ரை பண்ணிட்டுருக்குன்னா, இந்த பெண்ணையுமே வந்து ஃபினான்ஷியலாக முன்னேற விடக்கூடாதுன்னு ஏதோ பண்ணிட்டுருக்கு. பட் அதுங்க பண்ணுறதுங்களுக்கு அதுங்க அனுபவிச்சுக்கோங்க. இந்த பெண்கள் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில்.
அடுத்தது இந்த ஆண் வந்து 5 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜிலேருந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த எம்பரர் எனர்ஜிக்கு போவாங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு மிராக்கிள் தான் நடக்கும் இந்த ஆண் வாழ்க்கையில். இந்த ஆண் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிராக்கிள் காத்துட்ருக்கு. இந்த ஆண் நிச்சயமாக இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள், இந்த மாதிரி ஸ்டக் சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு குழந்தை இன்வால்வ் ஆகிருக்க விஷயம், இல்லை இந்த பெண் வந்து நீங்கள் இந்த பெண் எனர்ஜி வித்ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயம் போயிட்டு இருந்தாலும் இந்த ஆண் வந்து அதை ஹேண்டில் பண்ணி வெற்றிகரமாக வெளியில் வருவாங்க. ஏன்னா ஹார்ஸ் எப்போவுமே வந்து குட் லக்கை ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்தது வந்து சடன் மூமெண்ட், கிளாரிட்டி. சூரிய பகவானோட வாகனம் பார்த்திங்கன்னா குதிரை தான். குதிரை அத்தனை சூடையும் தாங்கி தான் அந்த சூரியனை இந்த சைட்லேருந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறது. சூரியனோட வாகனம் குதிரை தான். அதனால் நீங்கள் வந்து குதிரை வந்திருக்குன்னா இந்த ஆணுக்கு அதாவது மறைக்கவே முடியாது. இந்த ஆண்கிட்டேருந்து எந்த ரகசியத்தையும் இனிமேல் யாரும் மறைக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண் வந்து வெற்றிகரமாக வெளியில் வருவாங்க. அடுத்தது வெளியில் வந்தால் பார்த்திங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ், இந்த டிவைன் லவ். அப்புறம் இந்த ஆண் கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த பெண்கிட்ட இந்த காதலை சொல்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ஒர்க் போடணுமோ, ஹார்ட் ஒர்க் போடணுமோ, அந்த ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு இந்த ஆண் தயாராக இருக்காங்க. அதனால் இந்த காதலில் குழப்பம் வர வாய்ப்பில்லை. இப்போ சின்ன சின்ன தடைகள் வரனால இந்த பெண்கள் குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் மெயினான கைடன்ஸ். இந்த ஆண் இதெல்லாம் வந்து தாண்டி வெற்றி வாகை சூடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக சூடுவாங்க. அடுத்தது இந்த ஆண்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த பெண்கள் ஏதாவது சொன்னால், அவங்களுக்கு ஏதாவது தோணுது, இல்லை இந்த விஷயங்கள் இப்படி தான் அப்படின்னு தான் சொன்னாங்கன்னா அதை கேட்கலாம். உங்கள் ஈகோவை தூக்கி எங்காவது ஓரமாக மடித்து குப்பை டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் பெண்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுல பல சமயங்களில் உங்களுக்கு நல்லா தான் நடக்கும். ஏன்னா பெண்களுக்கு எப்போவுமே கட் ஃபீலிங், இன்ட்யூஷன் ஜாஸ்தி ஆண்களை விட. ஏன்னா அவங்க நேசித்தாங்கன்னா உங்களை மாதிரி கால்குலேட்டிவாக இருக்க மாட்டாங்க, 100% இன்வால்வ்டாக நேசிப்பாங்க. அந்த அன்பு வந்து அவங்களுக்கு அவ்வளோ பவர் கொடுக்கும். ஓகே, இந்த பெண்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக வந்து ட்ரபிள் இருந்ததுன்னா அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பெண்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷன் வரும். இப்போ ஏதாவது நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷன், நீங்கள் வந்து ஒரு சில பாதைகளை மாற்றி போகணும். அந்த பாதைகள் எந்த பாதைன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டுருக்க பாதையிலேயே நீங்கள் சக்ஸஸ் இது பண்ணால் கொஞ்சம் ஒரு பிரேக் வந்து தான் வரும். அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பண்ண முடியுமா இடையிலன்னு பாருங்கள். சேஞ்ச் இஸ் நெசசரி அண்ட் inevitable at this point and it is in your favor. Your intuition has been alerting you that a change in your approach and outlook must occur. Now is the time to act, make your move. இப்போ இந்த பெண்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லைனா புதுசாக ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, இந்த ப்ரொஃபஷன் மாற்றுறீங்க, இல்லை இது எனக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது சரி தான். நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் வந்து சரியான ஸ்டெப் தான். நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி பிஸ்னஸ்ஸை இல்லைனா புது ஜாப், அதில் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சிங்க, தள்ளி போட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்டெப் எடுங்க. அது உங்களுக்கு ஃபேவராக தான் அமையும். த யூனிவர்ஸ், இது வந்து ஜஸ்டிஸ். The universe executes a precise order of justice. Karmic debt is being reconciled at this moment. The matter is no longer in your hands. Take a deep breath and go through it with dignity. அதாவது நீங்கள் பெண்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஸ்டக் எனர்ஜினால் நீங்கள் குழம்பி போக வேண்டாம். நீங்கள் உங்கள் பாதையில் போங்க. உங்களுக்கான கைடன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச், உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இந்த ஜஸ்டிஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த யூனிவர்ஸ் எப்போவுமே ஒரு அருமையான ஆர்டர், அதாவது ஒரு வரிசையில் தான் எல்லா விஷயங்களையும் நடத்திக்கிட்டு வரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற அந்த நீதி கிடைக்கிறதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீதி கிடைக்கும். அதனால் இப்போ நடந்துகிட்ருக்க விஷயம் எதுவுமே உங்கள் கண்ட்ரோல் இல்லை. நீங்கள் ஏதாவது அதை மாற்ற முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாற்ற முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கை பாதையில் போயிட்டே இருங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டுட்டு யூனிவர்ஸ் கிட்ட பாரத்தை போட்டு முன்னாடி மார்ச் பண்ணி நடந்து போய்கிட்டே இருங்க. உங்களுக்கான நீதி நிச்சயம் கிடைக்கும். இந்த காதல் நிச்சயம் உங்கள் கூட வந்து கை கோர்க்கும். abundance, you are nurtured, protected and guided by one of the most powerful deities in Taoism. The time has come to harvest all that you have sown. Continue to follow the path that is yours alone and you are assured of abundant success. அதாவது நீங்கள் இந்த பெண்கள் வந்து இவ்வளோ நாளாக போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கான பலன் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சு. அதனால் எதை பற்றியும் குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. அதனால் இந்த பெண்கள் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாதையை கொஞ்சம் ஒரு இடத்துல சின்ன பெண்ட் எடுத்து போகலாம், நம்ம இவங்க வர வரைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க ப்ரொஃபஷனை, இல்லை வேலையை மாற்றணும், இல்லை புது வேலை புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸை போடுங்க.
இந்த காதல் நீங்கள் போகிற வழியில் வந்து தானாக சேர்ந்துக்கும். நீங்கள் போகிற பாதையில் நிச்சயமாக இந்த காதல் வந்து உங்கள் கூட கை கோத்துக்கும். ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண் எனர்ஜி ஒரு என்ன சொல்லுது, ஆண்டி ஆன கோலத்திலேருந்து அரசன் ஆவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஆண்டிலேருந்து டக்குன்னு அரசன் ஆயிடுவாங்க. அது நடக்கும் தெய்வாதீனமாக. அப்படி நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன்னாடி வந்து தொப்புன்னு குதிப்பாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் இப்போது பெரிய இஷ்யூ. இந்த காதல் இல்லை. அவங்களுக்கான நேரத்தை கொடுங்க. ப்ளீஸ் for this, what is the guidance? ஓகே, பார்த்தீங்கன்னா இவ கமிட்மெண்ட் பீயிங் டெஸ்டட். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறனால இந்த பெண் வந்து இருக்காங்களா, விலகி போகிறாங்களா அப்படின்னு இந்த யூனிவர்ஸும் உங்களை பண்ணுற ஒரு சோதனை தான். இந்த சோதனை நீங்கள் தாண்டுறீங்களா அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. அந்த ஆணுக்குமே அது ஒரு சோதனை தான். இது வந்து கெட்டவங்களால் நடக்குது, நல்லவங்களால் நடக்குது, நான் நல்லவன் நீ கெட்டவன், இந்த ட்ராமாக்கே நீங்கள் போகாதீங்க. இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். இந்த ஆணுக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்கிறது லாயலாக இருப்பீங்களோ இல்லை இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் கூட கை கோக்கும். ஸோ இது வந்து நீங்கள் விலகி போகிறீங்களா இல்லை விட்டுட்டு போகிறீங்களா, எனக்கு இது தேவையில்லை, அவங்க எப்படியே பிரச்சனைகளே பார்த்துட்ருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஈகோவுக்கு இடம் கொடுக்குறீங்களா, இல்லை இந்த காதலை பரிபூர்ணமாக நம்புறீங்களா அப்படிங்கிறதுக்கான சோதனை தான். டேக் டைம் டு ப்ரீத் அவுட். இந்த பிரச்சனைனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கோ அவுட் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். இது மட்டும் வாழ்க்கை இல்லை, உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா இங்கே ராதையும் கிருஷ்ணனும் வந்து உங்களை ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தெய்வம். அவங்க காதல் வாழ்க்கை அப்படி இன்னுமே நம்ம அதை அவ்வளோ போட்டுட்ருக்கோம். அந்த எனர்ஜியை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்ப அருமையான எனர்ஜி. அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஸோ இப்போது வந்து ராதையும் கிருஷ்ணனும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் டிவைன் கவுண்டர் பார்த்தா அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், முன்னாடி போயிட்டே இருங்க. இந்த பெண் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க இந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் எதையும் குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். இந்த பெண்களோட என்ன சொல்கிறது லாயல்ட்டி, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து தூய்மையாக இந்த கனெக்ஷனில் இருக்கீங்க, உங்கள் எண்ணம் உங்களோட கோபமோ தாபமோ அது எல்லாத்தையும் விளக்கிட்டு இந்த காதல் மேலே உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சோதிக்கிறதுக்காக நடக்கிறதா. அதனால் இந்த பெண்களுக்குமே இந்த இது சோதனைக்காக நடக்கிறதான். உடனே அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, நான் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே அந்த மாதிரி ஈகோ ஸ்ட்ரகிள்கே போகாதீங்க. இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது உங்களுக்குமே ஒரு டெஸ்ட் தான். நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்களா இல்லை இந்த காதலுக்காக நிற்கிறீங்களா அப்படின்னு உங்களையும் சோதிக்கிறதுக்காக தான் நடக்குது. தெளிவாக இங்கே வந்துருச்சு. ஸோ நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ஓகே, 648 என்ன சொல்லுதுன்னா, உன் மனம் சந்தேகப்படும் பொழுது உன் வேலை நடக்கும் என்று நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? ஒரு சிறிதளவாவது நன்கொடை வழங்கு. ஒரு பெரிய செயல் திட்டத்துக்கு நீ தேவைப்படுகிறாய். மேபி இந்த ஆணுக்கு இந்த ஃபெயிலியர்ஸ் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கனால நம்பிக்கையே இல்லாமல் வேணுன்னா நடக்குமா அப்படின்னு தான் கடவுள் கேட்குறாங்க. நம்பிக்கையோடு வேணும்னா நிச்சயம் நடக்கும். அதாவது இது முக்கியமாக இந்த ஆண் வந்து வெல்த் வேணும்னா வந்து கொடுத்தா தான் வரும். கொடுக்கறது தான் ரிசீவ் பண்ணுறதுக்கான, அதாவது வாங்கிறதுக்கு இல்லைன்னா பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம எனக்கு வேணும்னா கடவுளும் சரி இந்த யூனிவர்ஸும் சரி இந்த பிரபஞ்சம் எதுவுமே வந்து நீங்கள் கேட்குறது கொடுக்காது. நீங்கள் கொடுங்க, அப்போது பிரபஞ்சம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு 100 கொடுக்கும். அந்த 1 கொடுக்குறீங்களான்னு பார்க்கவும் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும். உங்கள் கையில் 10 பைசா இல்லைன்னா கூட இப்போ நீங்கள் இருக்க சூழ்நிலைக்கு கடவுள் சொல்கிறது கொடுக்க பழகுங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதாவது கொடுக்குறேன்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை நம்மளை புகழ்கிறவங்களுக்கு இந்த போலி புகழ்ச்சிக்கு அடிபணிஞ்சு கொடுக்குற காசு கிடையாது. இது சொல்கிறது கடவுள் சொல்கிறது தானம். தானம் வந்து வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்குற தானத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதாவது அதுக்கு தான் வேல்யூ இருக்கும். நம்ம கூட இருக்கவங்க நம்மளை புகழணும், அவங்க கஷ்டத்தில் நான் கொடுத்தேன் அப்படி அந்த இது இங்கே அப்ளிகபிளே ஆகாது. தானம்னா உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கவங்ககிட்ட நம்ம திரும்பி எதிர்பார்க்காம கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தானம் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி தானம் பண்ணலன்னா அது பண்ண ஆரம்பிங்க. அதை தான் கடவுள் உங்களுக்கு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிங்க, நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை ரொம்ப தேவை. நம்பிக்கை இல்லாமல் வேண்டதும் சும்மா இருக்கிறதும் ஒன்று தான். 75 என்ன சொல்கிறதுனா, ஆஷாட ஏகாதசி என்று ஸ்ரீராமர் அவதார தினத்தன்றும் வேலை நடக்கும். அரசாங்க வேலையை முடித்ததால் நிறைய பணவரவு உண்டு.
சதாரா, மும்பை போன்ற இடங்களில் தங்குவாய், ஷீரடிக்கு வரும் வாய்ப்பும் கிடைக்கும். அதாவது இந்த 75 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய பணத்தை கொண்டு வரும். அப்படி ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்ததுன்னா அதை எடுத்து பண்ண சொல்கிறாங்க கைடன்ஸ். மேபி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து மும்பை அந்த சைட்லேருந்து வரலாம். அதே சமயம் அப்படி போனீங்க ப்ராஜெக்ட் விஷயமா அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் ஷீரடி. அதுதான் பாபாவும் சொல்கிறார். அப்படி போகும்போது உங்களுக்கு ஷீரடிக்கு போய் ஷீரடி விசிட் பண்ணுற ஒரு பாக்கியமும் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பாபாவோட கைடன்ஸ். நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு பெரிய வந்து சக்ஸஸை கொண்டு வரும். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த பெண் எனர்ஜி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன சொல்கிறது, ஹானஸ்ட்டாக இருக்கிறத விட இந்த கனெக்ஷனுக்கு லாயலாக இருங்க. சரி, இப்போ நான் பெருசாக நீ பெருசான்னு பார்க்கறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தாண்டி அவங்கள வரதுக்கான டைம் கொடுங்க. அவ்வளோதான். கடவுள் நீங்கள் டைம் கொடுக்க போகிறீங்களான்னு உங்களை சோதிக்கிறாங்க இந்த பெண்களை. ஆண்களை வந்து பணத்தையே கட்டிட்டு இல்லாமல் அடுத்த விஷயத்தையும் பார்க்குறதுக்காக அவங்கள வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் டவர் எல்லாம் ஏகப்பட்ட டவர் பார்த்தாச்சு. அடுத்தது 5 ஆஃப் கப்ஸ். காசு வந்து கடவுள் வந்து கரைக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த ஆணுக்கு கொடுக்குற பழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது புகழ்ச்சிக்காக கொடுக்குறது, தானமாக கொடுக்குற பழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கான பிளெஸ்ஸிங்கை கூட்டிகிட்டு வரும். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.